السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசையும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இன்றைய ஹுதுபாவினுடைய உரை சஃபர் பீடை மாதம் அல்ல என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் குறிப்பிடுவதாக நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ருசுல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்புகிறார்கள்: யுதீனி இப்னு ஆதம் யசுப்புத் தஹ்ர வ அனத் தஹுர். இந்த ஆதமுடைய மகன் அவன் காலத்தை ஏசுகிறான், காலத்தை திட்டுகிறான். ஆனால் நானோ காலமாக இருக்கிறேன், காலம் என்பது நான் தான் என்று அல்லாஹ் சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்புகிறார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொன்னான்: பியதில் அம்ர், எல்லா காரியமும் என் கையில் தான் இருக்கிறது. உகல்லிபு லைலஹு வ நஹாரஹு, இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் பிரட்டுவதும் நான் தான். ஃபைதா ஷிஅது கபல்துஹுமா, நான் நாடினால் அந்த இரண்டையும் நான் பிடித்து வைத்துக் கொள்வேன். இரவும் இல்லை பகலும் இல்லாத நிலையை நான் உருவாக்கி விடுவேன் என்று அல்லாஹ் சொன்னதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயம்புகிறார்கள். இந்த வாக்கியத்திற்கு ஹதீதுல் குதுசி என்று சொல்லுவோம். ஹதீதை 2 வகையாக பிரிப்பாங்க. ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், இதெல்லாம் ஹதீது. இன்னொன்று அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி சில ஹதீதுகளை ரசூல் சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பெயர் ஹதீதுல் குதுசின்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக சொல்லக்கூடியதற்கு ஹதீதுன் நபவின்னு அர்த்தம். இது ஹதீதுல் குதுசி, அல்லாஹ் சொன்னான் என்று சொல்லி சொன்னால் அதற்கு ஹதீதுல் குதுசி. இது ஹதீதுல் குதுசி. அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஏன்பா காலத்தை திட்டுற, மோசமான காலம் சொல்றாங்களா இல்லையா? கடுமையான வெயில் அடிக்கும் போது
என்னப்பா இது இப்படியே ஒரே வெயில அடிச்சு கொளுத்துது, என்ன காலமோ இது என்று பேசுவதும், மழை கொட்டு என்று கொட்டும் பொழுது என்னப்பா இது ஒரே மழையா இருக்கு, வெளியில போக முடியல, ஒரு காரியத்தை செய்ய முடியல, என்ன காலமோ தெரியல, கலிகாலம் என்றெல்லாம் மக்கள் பேசுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. அப்படி பேசுவது என்பது என்னை ஏசுவது என்கிறான் அல்லாஹ். உனக்கு எது தேவை என்பது எனக்கு தெரியும், நீ என்னுடைய அடிமை, என்னுடைய பணியாள் கூட இல்லை, அடிமை என்கிறான். என்னுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எதை தர வேண்டும், எதை தடுக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஆகவே இது கெட்ட காலம், இது பீடை பிடித்த காலம், நேரம் என்றெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? காலம் என்பதே நான் தான் என்கிறான் அல்லாஹ். அனத்தஹர், காலம் என்பது நான். நீங்கள் காலத்தை திட்டுவதின் மூலமாக என்னை நோவினைப்படுத்துகிறீர்கள் என்கிறான் அல்லாஹ். நான் நாடினால் இரவு பகல் இல்லாமல் ஆக்கி விடுவேன். எல்லா காரியமும் என் கையில் தான் இருக்கு. நான் நாடுனா தான் நடக்கும், நான் நாடலன்னா நடக்காது. இந்த ஈமானுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று தன்னுடைய அடியார்களாகிய மூமீன்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். அருமையான பெருமக்களே, இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யுஸ்பிஹு, ஒரு மனிதன், இன்ன பைன யதையி ஸாஅத்தி ஃபிதனன் ககித்அல் லைலில் முஸ்லிம், இரவினுடைய இருள் சூழ்ந்திருக்கும் பொழுது, அது எவ்வளவு பயங்கரமாக சூழ்ந்திருக்கிறதோ அது போன்று ஒரு காலகட்டத்தில் ஃபித்னாக்கள் குவியும் என்கிறார்கள். எந்த அளவிற்கு? ககத்இ துகான் யமூத்து ஃபீஹா கல்புர் ரஜுல், அது இந்த புகை மண்டலம் மாதிரி ஆகி எல்லாருடைய நாசிக்குள்ளும் அது நுழைந்து அவர்களுடைய இதயத்தை மரணிக்க செய்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிலை உருவாகும், கடுமையான ஃபித்னாக்கள் உருவாகும். அந்த காலகட்டத்திலே காலையிலே மூமீனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மாலையிலே காஃபிராக ஆகிவிடுவான். மாலையிலே மூமீனாக இருக்கக்கூடியவன் காலையிலே காஃபிராக ஆகிவிடுவான். நஊது பில்லாஹி மின்ஹா. இங்கே காலை மாலை என்று சொல்வதனுடைய பொருள் காலை மாலை என்பது அல்ல. நல்லதா இருப்பான், திடீரென்று எதையாவது பேசி குஃப்ர்ல போய் விழுந்துருவான். இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு விடும், அதை அஞ்சு கொள்ளுங்கள் என்கிறார்கள் நம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது தவக்கலை விட்டுவிட்டு மனிதர்கள் மீது தவக்கல் கொள்ள ஆரம்பிப்பான். அதே மாதிரி மழையின் மீது தவக்கல் கொள்ள ஆரம்பிப்பான். ஒரு காலத்தை ஏசுவான் அல்லது காலத்தின் மீது தவக்கல் கொள்ளுவான். இந்த காலமா இருந்தா மழை நல்லா வரும், நமக்கு செழிப்பா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு மூமின் அப்படி சொல்றதுனால ஒரு பெரிய பாரதூரம் இல்லை. ஆனால் மழைதான் செழிக்க வைக்கிறது என்று யாராவது சொன்னால் அது குஃப்ருக்கு கொண்டு போய் சேர்த்துரும். மழை தர்மத்தையும் தரும், சங்கடத்தையும் தரும். மழைக்கு அத்தகைய ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் ஆற்றலை அதற்கு வழங்கி இருக்கிறான். கத்திக்கு அறுக்கக்கூடிய சக்தி தான் இருக்குது என்று இருந்திருந்தால் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அறுத்திருக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்ற ஈமானுக்கு, அந்த தவக்கலுக்கு ஒரு மூமின் வர வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் சுட்டுகிறது. எனவே காலையிலே மூமீனாக இருக்கிறவன் மாலையில் காஃபிராகவும், மாலையிலே மூமீனாக இருக்கிறவன் காலையில் காஃபிராகவும் மாறிவிடுகிறான் என்பதனுடைய கருத்து அவன் செயல்களால் சொற்களால் எவ்வப்போது எப்படியெல்லாமோ மாறி போய்விடுகிறான் என்ற எச்சரிக்கை என்கிறார்கள் ஹதீதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள். அருமையான பெருமக்களே,
எனவே இந்த உரையின் வழியாக நாம் சொல்ல வருவது என்னவென்றால் அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கணும். சஃபர் மாசத்தில் கல்யாணம் முடிச்சதுனால தான் பெரிய பீடையா இருக்கு. இது பெரும்பாலும் நம்ம ஊர்ல இல்லை. பல ஊர்களில் நீங்க பார்க்கலாம், சஃபர் மாசத்தில் கல்யாணமே வைக்க மாட்டாங்க. சஃபர் மாதத்தில் கல்யாணம் வைக்கிறது இல்லை, ஏன்னா அது பீடை மாதம் அப்படின்ட்டு. நம்ம ஊர்ல சஃபர் மாதத்தில் நிறைய கல்யாணம் நடக்குது. என்ன வரப்போ நடக்குது, அடுத்து ஞாயிற்றுக்கிழமையில சில கிழமைகளில் கல்யாணங்கள் வச்சிருக்கிறாங்க. உண்மையிலேயே சஃபர் அப்படி ஒரு பாரதூரமான மாதமா என்றால் இல்லை. அது பரக்கத்திற்குரிய மாதம் தான். எல்லா மாதம் பரக்கத்திற்குரிய மாதம் தான். எந்த மாதமும் பீடையுடைய மாதம் அல்ல என்பதை நாம் விளங்கிக்கிடணும். இது ஏன் பீடை மாதம், மோசமான மாதம், அதில் நல்ல காரியங்களை செய்யக்கூடாது, கல்யாணம் நடத்தக்கூடாது, வீடு குடி போகக்கூடாது, இந்த மாதிரி கடைகள் வாங்கின அந்த கடைகள் ஓப்பனிங்காக வைக்கக்கூடாது, அப்படிலாம் பேசப்படுதா இல்லையா? இதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படை ஒரு காரணம் இருந்தது. ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் இந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அந்த காலத்தில் வாழ்ந்த அரபுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னால 4 மாதங்கள் கண்ணியத்திற்குரிய மாதங்களாக, சிறந்த மாதங்களாக அவங்க பார்த்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் சங்கை பொருந்திய மாதங்கள் என்று. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், தொடராக 3 மாதம், ரஜப், இந்த 4 மாதமும். இந்த 4 மாதங்களும் சங்கை பொருந்திய மாதம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு செஞ்சு வச்சிருந்தாங்க. அந்த மாதங்கள்ல இந்த 4 மாதங்களையும் சண்டை போட மாட்டாங்க, வம்பு வழக்கு இருக்காது, தைரியமாக யாரும் எங்கும் போகலாம். அந்த காலத்தில் இந்த குலக்கோத்திர பெருமைகள்லாம் ரொம்ப கூடுதலாக இருந்தது. நாங்க எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா, அந்த குடும்பத்தை சேர்ந்த 100 பேரை கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பேசுவாங்க. அவங்களுடைய தோட்டம் துறவுகளை எல்லாம் அழிச்சிட்டோம் அப்படின்னு பேசுவாங்க. இதெல்லாம் பெருமையா பேசுவாங்க. இந்த குலக்கோத்திர பெருமை அருமை அதிகமாக இருந்த காலகட்டம் அது. அந்த காலகட்டத்தில் எலியும் பூனையுமாக, எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய 2 குடும்பங்களாக கோத்திரமாக இருந்தாலும் இந்த 4 மாதங்களையும் சாதாரணமாக அந்த பகுதியில் நடந்து போவாங்க. தங்களுடைய எதிராளி பகுதியில் நடந்து போவாங்க. மற்ற காலங்களில் போக முடியாது, வெட்டிடுவான். நம்ம இங்கே பார்க்கிறோமா இல்லையா, ஜாதி சண்டைன்னு வந்துட்டா எப்படிலாம் இருக்குது. ஒரு வருஷம் கழித்ததற்கு பிறகும் கூட பழி வாங்கிடுறான். திடீர்னு நம்ம பஸ்ல போனோம்னா அங்க போலீஸ்கள் குமிச்சு வச்சிருப்பான், என்ன அந்த ஜாதிக்கு இந்த ஜாதிக்கு பிரச்சனை அப்படின்னு. கேள்விப்படுறோமா இல்லையா? இது அரபகத்தில் நிறையவே இருந்தது. அந்த கோத்திரத்தை தாண்டி போக முடியாது. எந்த அளவுக்குன்னா, ஒரு சஹாபி வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லலாம், எனக்கு தொழுகையினுடைய நேரங்கள் இதை பத்திலாம் கொஞ்சம் சொல்லுங்க, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றேன், இந்த கோத்திரத்தை கடந்து வர வேண்டியதுக்கு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறான். ஏன்னா அந்த கோத்திரத்தை, அந்த குடும்பத்தை கடந்து வர முடியாது, வெட்டி போட்டுருவான், கண்டா மறைஞ்சு தான் வரணும். அதனால எனக்கு நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்தி சொல்லிட்டேன்னா நான் என்னுடைய மக்களுக்கு போய் நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப எப்படி இருந்திருக்குது அந்த காலம். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் மாற்றினார்கள். தன்னுடைய சமூகத்தில் இது போன்ற இழி செயல்கள் வரக்கூடாது, இழி எண்ணங்கள் வரக்கூடாது, இந்த சகுனம் பார்க்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நெருங்கி போக முடியாது. ஒரு எதிராளி தன்னுடைய எதிரி கோத்திரத்தை அந்த பகுதிக்கு போக முடியாது. ஆனா இந்த 4 மாதங்கள்லையும் கையில ஆயுதம் இல்லாமல் சும்மா நடந்து போவாங்க. அதை பேணுனாங்க அரபுகள். அந்த அரபுகள் அதுல என்ன செஞ்சாங்க, பேணிக்க இருந்தாங்க. அந்த 4 மாதத்திலையும் யார் மீது கை வைக்க மாட்டாங்க. சரி, 3 மாதங்கள் தொடர்ந்து வருதா இல்லையா, துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ஏறக்குறைய 90 நாட்கள் வச்சுக்கிடுவோம். அந்த 90 நாட்கள் நிம்மதியா என்ன செய்வாங்க, ஆணு பெண்ணு எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க, குழந்தைகள்லாம் விளையாடும், ஒரு பிரச்சனையும் இல்லை. முஹர்ரம் முடிஞ்சதும் தான் ஆரம்பம், வம்பு பலா எல்லா முசீபத்தும் வந்துடும், சண்டை ஆரம்பிச்சிடுவான்.
இப்ப இந்த 4 மாதங்கள் சிறந்த மாதங்கள் என்று இந்த அரபுகள் கொண்டாடினாங்களா இல்லையா, அதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அது சிறந்த மாதங்கள் தான் என்று அல்லாஹ்வே அங்கீகரிச்சிட்டான். மின்ஹா அர்பஅத்துல் ஹுரும், அந்த 12 மாதங்களின் 4 மாதங்கள் சங்கை பொருந்திய மாதங்கள் தான் அப்படின்னு என்ன செஞ்சிட்டான், அல்லாஹ் அறிவிச்சிட்டான். ஆனா இந்த 3 மாசம் முடிஞ்சதுக்கு பின்னால திடீர்னு இந்த வம்பு வருதா இல்லையா, வம்பு வழக்கு சஃபர் மாதத்தில் அடிப்படி தகராறு. அதனால இது ஒரு பீடை மாதமாக அவர்கள் பார்த்தார்கள். இதான் நடந்த விஷயம். அங்கிருந்தே இது தொடங்கிட்டு, அங்கிருந்து அரபகத்தில் இந்த தொடங்கினது தான். இந்த ஆடி மாசத்துல சில காரியங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா, அதே மாதிரி நம்முடைய மக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி சஃபர் மாதத்தில் இந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. இது அங்கிருந்தே தொடங்கிடுச்சு. இதுதான் பெரிய பிரச்சனை. அல்லாஹ் இதை அங்கீகரிக்கவில்லை. அண்ணல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இதை அங்கீகரிக்கவில்லை. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சண்டையிடுவதற்கு 4 மாதத்தை நீங்க நிறுத்தி வச்சிருக்கிறீங்க, அதை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். சண்டை போடக்கூடாது, யுத்தம் நடத்தக்கூடாது. ஆனா இந்த காலகட்டத்தில் அது முடிந்ததற்கு பிறகு யுத்தம் நடத்தலாம், நடத்தாமலும் இருக்கலாம். ஆனா நியாயமான காரியங்களுக்காக யுத்தம் நடத்தலாம். அதற்காக மற்ற காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது என்பது இல்லை. நிக்காஹ் செய்யலாம், வீடு குடி போகலாம், ஒரு சொத்தை வாங்கலாம், ஒரு கடையில என்ன செய்யலாம், கடையை ஓபனிங் பண்ணலாம். இது எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் என்கிறது மார்க்கம். எனவே இது ஒரு தவறான கொள்கை என்பதை மார்க்கம் போதிக்கிறது. சஃபர் என்றால் அறிஞர்கள் சொல்லுவாங்க சஃபருல் முலஃபர், அது வெற்றிக்குரிய மாதம் என்று கூட சொல்லுவாங்க. அலா இன்ன குல்ல ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலிய்யத்தி தஹ்த கதமி மௌலு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஐயாமுல் ஜாஹிலியால நிறைய மடத்தனமான சிந்தனைகள்லாம் இருந்தது, நிறைய தப்பான அபிப்பிராயங்களை வச்சிருந்தாங்க. இந்த பூனை குறுக்குல போனா ஆபத்து அப்படின்ட்டு இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் கிடையாது, அவைகளை எல்லாம் என்னுடைய காலடிகளை போட்டு நான் நசிக்க விட்டேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தஹ்த கதமைய மௌலு, என்னுடைய 2 பாதங்களுக்கு கீழே போட்டு நான் புதைக்கிறேன் என்றார்கள். அவையெல்லாம் கிடையாது என்றார்கள் ஹஜ்ஜத்துல் வதாயிலே. ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே இருந்த இந்த தப்பான சிந்தனைகள், எண்ணங்கள், சகனம் பார்த்தல் போன்றவைகளை எல்லாம் என்னுடைய காலடிகளை போட்டு நான் புதைக்கிறேன் என்றார்கள். லா அதுவா வலா சஃபர வலா ஹாம்மா, விரோதம் கொள்ளாதீர்கள். சஃபர் மாதம் பீடை மாதம் அல்ல. அதே மாதிரி வலா ஹாம்மா, ஆந்தை சப்தம் என்பது தப்பான ஒன்று அல்ல. அது கத்துது, ஆந்த கத்துனா அந்த வீட்டுல மூத்து வந்துடும் அப்படிலாம் கிடையாது. பார்த்துட்டு ஆந்த கத்துதேன்னு பயந்து வெளியே வந்தானா இன்னொரு வீட்லயே உட்காந்துக்குது. அப்போ பரவாயில்ல, எங்கேயும் வந்திருக்கு அங்கேயும் வந்திருக்கு, 2 வீட்லயும் மூத்து வருது போல அப்படின்ட்டு சாந்தி அடைகிறது. அப்படி உலஹாமா என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படியெல்லாம் இந்த பறவைகள் கத்துவதினால் ஒரு மரணம் ஏற்படுவது என்பதெல்லாம் தவறான விஷயம் என்றார்கள். எனவே இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஒரு கதை சொல்லுவாங்க, காலங்காத்தாலேயே விடிய காலையில முழிச்ச உடனே ஒரு மரத்திலேயோ அல்லது ஒரு சுவத்திலேயோ 2 காகங்கள் ஒன்றாக இருப்பதை பார்த்தால் அன்னைக்கு அவருக்கு அதிர்ஷ்டம், அதுக்கு பரக்கத்து வரும். இப்படி ஒரு எண்ணம் இருந்தது. அதனால ஒரு முதலாளி என்ன செஞ்சிருக்கான், அதை படிச்ச உடனே முதலாளி சொல்லியிருக்கிறான் தன்னுடைய பணியாளர்கிட்ட, இங்க வா, இன்னைக்கு காலையில் நான் என்ன செய்வேன், கண்ணை திறக்க மாட்டேன். நான் முழிச்சிட்டாலும் என்னுடைய தூக்கம் கலைஞ்சிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், கண்ணை திறக்க மாட்டேன், படுக்கையிலே இருப்பேன். நீ என்ன செய்யணும், வெளியில போய் இப்படி பார்க்கணும், எங்க 2 காக்க சேர்ந்து இருக்கிறதோ அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போகணும், நான் அங்கே வந்துதான் கண்ணை திறப்பேன் அப்படின்னு முதலாளி சொல்லிக்கிறான். இது என்னடா பெரிய வம்பா போச்சு அப்படின்ட்டு அவனை என்ன செஞ்சிட, வேற வழி இல்லை, முதலாளி அவன் சம்பளம் தர்றவன், அவன் காலையில் போய் அப்படி அங்கே பார்த்தா கொஞ்சம் தூரத்தில் அடுத்த தெருவில் ஒரு மரத்துக்கு கிளையில் 2 காக்கை உட்காந்துருக்கு. ஓடி வந்த முதலாளி வாங்க, 2 காக்கை ஒன்றா உட்காந்துருக்குது. அப்படியா, வா, எனக்கு இன்னைக்கு பெரிய பறக்கத்து தான் அப்படின்ட்டு முதலாளியும் போயிருக்கிறார், கூட்டிகிட்டு போயிருக்கிறான். பார்த்தா தூரத்தில் அது நிற்கிது, 2 காக்கை இருக்குது.
கிட்ட போகும்போது ஒரு காக்கை பறந்துச்சு. முதலாளி கண்ணை திறங்கன்னா ஒரு காக்கை பறந்துட்டு ஒன்று தான் இருக்கு. முதலாளிக்கு கோவம் வந்து அவனை அடியில் அடிச்சு போட்டான். அப்ப இன்னொரு பணியாளர்கிட்ட சொன்னானா, 2 காக்கை ஒரே நேரத்தில் இருக்கிறத பார்த்தா அது பரக்கத்து, அன்னைக்கு அபிவிருத்தின்னு சொன்னான். அதை முதலாவது பார்த்தவன் நான் தான். 2 காக்கை ஒன்னா இருக்கிறது நான் தானே பார்த்தேன், எனக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது பாத்தியா அப்படின்னா அடி விழுந்திருக்கு. அப்ப இதுக்கு அதற்கு சம்பந்தம் இல்லை. இதே போன்று இந்த மாதிரி சிந்தனைகளை இஸ்லாம் வெறுக்கிறது. அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய தவக்கலில் இருந்து இதை மூமீன்களை முஸ்லீம்களை தூரப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இவை. ஒருபோதும் அவைகளின் மீது இது மாதிரி விஷயங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடாது. இவைகளை எல்லாம் தஹத கதமைய மௌதூன், என்னுடைய 2 பாதங்களுக்கு கீழால் போட்டு நான் நசுக்குகிறேன், புதைக்கிறேன் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி எந்த காலத்தையும் குறை சொல்லக்கூடாது. சஃபர்னு இல்லை, எந்த காலத்தையும் குறை சொல்லக்கூடாது. என்னப்பா காலம் அப்படின்லாம் பேசக்கூடாது. மோமின் எனக்கு இப்னு ஆதமுடைய மகன் எனக்கு நோவினை செய்கிறான், காலத்தை திட்டுகிறான், நானே காலமாக இருக்கிறேன் என்கிறான் அல்லாஹ். ஒரு பில்டிங் கட்டப்பட்டு இருக்குது, ஒருத்த வந்து பார்க்க வர்றான், என்னப்பா இப்படி கட்டி இருக்கிறீங்க, இந்த வாசல் இப்படி வச்சிருக்கலாமே, இந்த பெட்ரூம் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கலாமே, இந்த பக்கம் வாஸ்து சரியில்லையே, அது சரியில்லையே, அப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி செஞ்சிருக்கலாம், இந்த மார்பிள் போடுறதுக்கு அந்த மார்பிள் போட்டுக்கலாமே, இந்த டைல்ஸ் இதை இப்படி பதிச்சிருக்கலாமே இப்படின்னு குறையா சொல்றான்னு வைங்க. அந்த குறை வீட்டுக்கா அல்லது வீட்டை எழுப்பிய அந்த என்ஜினியர் இருக்கா, பொறியாளர் இருக்கா? பொறியாளர் தானே, அவர் தானே தப்பா செஞ்சுக்கிறான்னு இவன் சொல்றான். அதே மாதிரி தான் இந்த சஃபராக இருக்கட்டும், பிற காலங்களாக இருக்கட்டும், இந்த காலங்களை எல்லாம் உருவாக்கியது யார்? ரப் இல்லையா? நீ காலத்தை குறை சொல்வதாக இருந்தால் அது யாரை குறை சொல்வதாக அமையும்? அல்லாஹுவை குறை சொல்வதாக அமையும். அதிகமான மழை பெய்யுதுன்னா, மழை பெய்யுது இறைவா இந்த மழைகளை மற்ற இடங்களில் பெய்ய வைன்னு கேளுதான். என்னப்பா இப்படி ஒரே மழையா பெஞ்சு அதாப்பா இருக்கு பேசக்கூடாது. தாங்க முடியாத வெயிலாக இருக்குது, வெளியில போக முடியல, தலை சுத்துதுப்பா, என்னப்பா இது ஒரே வெயிலா கிடக்குது என்று பேசக்கூடாது. அப்படியெல்லாம் இதெல்லாம் பக்குவத்திற்கு வரணும். இவைகள் எல்லாம் அல்லாஹ்வை குறை சொல்வதாக அமையும் என்கிறார்கள். அதே மாதிரி சில நம்பர்களை வச்சுக்கிட்டு இந்த நம்பர் ராசி நம்பர் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ ராசி நம்பர் என்ன தெரியுமா? இப்போ புதுசா நம்பரு 11A. இந்த அகமதாபாத் விமானத்திலேருந்து ஒருத்தன் தம்பனா இல்லையா, அவன் 11A. இப்போ எல்லாரும் வெளியில எங்களுக்கு ஃப்ளைட்டில் போனால் 11A கேட்குறான். அட ஏன் எமர்ஜென்சி வாசல் பக்கத்தில் அவன் இருந்திருக்கிறான் எமர்ஜென்சி கேட்டு. ஒரு ஃப்ளைட்டில் எத்தனை எமர்ஜென்சி கேட்டு இருக்கும்? 4 இருக்குமா இல்லையா? பெரிய ஃப்ளைட்லாம் குறைஞ்ச 4 இருக்குது, 6 இருக்குது, குறைஞ்ச 4 இருக்குமே. அப்போ அந்த 3 எமர்ஜென்சி கேட்லேயே உட்காந்து இந்த நிலைமையெல்லாம் என்ன? அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த நம்பர்லாம் ராசி இல்லை, இந்த 11A தான் ராசி. இப்போ 11Aக்கு பெரிய போட்டியாக இருக்குது விமான நிலையங்களில். என்ன ஒரு யுகம் இது, அணுயுகம். இந்த அணுயுகத்தில் விஞ்ஞான யுகம், அணுயுகம் என்று சொல்லக்கூடிய இந்த காலத்தில் 11Aக்கு பெரிய போட்டியாக இருக்கு. 141 பேரை வேலையை முடிச்சு ஒத்த மட்டும் அதுலேயும் தப்புறான். இப்போ அவனை வச்சு படாத பாடு, அவன் பட்ட பாடா, சுபஹான் அல்லாஹ். அவன் ஏண்டா ஹயாத்தா இருக்கிறான்னு நினைக்கிறான். அவனை அதாபு காக்கிறான். அட அவன் தப்பிட்டான், அல்லாஹ் தப்பா வச்சிருக்கிறான். அதை ஒரு முடிவை கொண்டு வராம அதை வச்சு ஒரு பெரிய செய்தியாக போட்டு என்ன மாதிரி நடக்குது. அருமையான பெருமக்களே, ஒருபோதும் சஃபர் மாதம் பீடை மாதம் அல்ல. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, ஸைத் இப்னு ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளர்ப்பு மகனார். அவங்களுக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மாமி மகளாகிய ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. 2 பேருக்கும் ஒத்து போகையில் 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. 2 பேருக்கும் ஒத்து போகையில் பிரிஞ்சிட்டாங்க. சரி, அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே என்ன செய்யறான்? ஸவ்வஜ்னாகஹா, அந்த ஸைனப் பின்த் ஜஹ்ஷை நாம் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஸைனப் நாயகி நம்முடைய தாயார் உம்முல் முஃமினீன். அப்ப அவங்கள கல்யாணம் முடிச்சு வைக்கிறது யாரு? அல்லாஹ் கல்யாணம் முடிச்சு வைக்கிறான். ஸைனப் நாயகி சொல்லுவாங்களா மற்ற மனைகளை பார்த்து, இங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம்
மாப்பிள்ளையை தூது போகிறதுலாம் மனிதர்களாக இருந்தாங்க. எனக்கு மாப்பிள்ளை கேட்டு போனது, பொண்ணு கேட்டு போன இந்த தூதரை யார் இருந்தா தெரியுமா? ஜிப்ரையில் இருந்தாங்க அலைஹிஸ்ஸலாம், அவங்க இருந்தாங்க. இரண்டாவதாக இன்னொரு பெரிய பாக்கியம் என்னன்னா, உங்களுக்கு எல்லாம் இங்கே துனியாவுக்குள்ளே கல்யாணம் முடிஞ்சது. எனக்கு கல்யாணத்தை அல்லாஹ் நடத்தி வச்சான், வானலோகத்திலே நடத்தி வச்சுட்டான். ஜவ்வஜ்னாக்கஹா, அந்த பெண்ணை நாம் உங்களுக்கு கல்யாணம் முடித்து வைத்தோம் என்றான். அது தனி ஒரு சிறப்பா இல்லையா? அப்படி ஒரு சிறப்பு வேற மனைவிமார்களுக்கு, மனைவிமார்களே நம்ம டாப்னா ஹதீஜா நாயி தான், அதில் கருத்து வேறுபாடே கிடையாது. அது ஸல்லல்லாஹு தெளிவாக சொல்லிட்டாங்க. அவங்கள மாதிரி ஒரு மனைவி இல்லை. எல்லா மனைவியும் நம்முடைய தாய்மார்கள் சிறந்தவர்கள், உன்னதமானவர்கள், சொர்க்க தலைவிகள் தான். ஆனாலும் ஹதீஜா நாயிக்கு ஈடாக இன்னொரு மனைவி வரமாட்டாங்க. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அருமையான பெருமக்களே, இந்த கல்யாணத்தை யார் நடத்தி வச்சுக்கிறாங்க? இது தனி சிறப்பா இல்லையா? அல்லாவே நாமே உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டோம், ஜவ்வஜ்னாக்கஹா அப்படிங்கிறான். அப்ப இது தனி ஒரு சிறப்பு தானே. இந்த கல்யாணம் எப்ப நடந்தது தெரியுமா? சஃபர்ல தான் நடந்தது. அல்லாஹ் கல்யாணத்தையே சஃபர்ல நடத்துறான். கல்யாணம் முடிச்சு வச்சோங்கிறான், கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு. அது எப்படி பீடை மாதமாக இருக்கும்? எனவே இது ஒரு தவறான கொள்கை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இஸ்லாம் வேகமாக வளர்ந்தது, பல்கி பெருகியது, உலகம் எங்கும் அது வெளிச்சமிட்டது என்று சொன்னால் அது எதற்கு பிறகு அந்த நிகழ்வு? ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி என்று பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு 13 வருடங்கள் மக்கால இருந்தாங்க. 40வது வயசுல தன்னை நபின்னு பிரகடனப்படுத்துறாங்க. 13 வருஷம் மக்கால இருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 500 தொடல்ல. 500 தொடல்ல. மதீனாவில் 10 வருஷம் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது அவர்களோடு 1,24,000 சஹாபிகள் போறாங்க. என்ன வளர்ச்சிங்கிறது பாக்குறீங்களா? அங்க 13 வருஷம் இருந்து 500 பேரை தொடல. இங்க 10 வருஷம் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அவங்களோட 1,24,000 பேர் ஹஜ்ஜில் கலந்துக்கிறாங்க. கலந்து கொள்ளாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஆக குறைஞ்சபட்சம் 2 லட்சமாவது இருக்கணுமா இல்லையா? அவ்வளவு பெரிய புரட்சியும் வளர்ச்சியும் எப்போது ஏற்பட்டது என்றால் ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான். இத்தகைய சிறப்புமிக்க மகத்தான ஹிஜ்ரத் எப்போது தொடங்கியது என்றால் சஃபரினுடைய கடைசியில தான் தொடங்கிச்சு. சஃபர் 27ங்கிறாங்க. ரபீல் அவ்வல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீல் அவ்வல்ல போய் மதீனா ஷரீஃப்ல போய் சேர்றாங்க. ஆனா தொடங்குறது எப்பதான்? சஃபரினுடைய கடைசி பகுதியில தான். எனவே இப்படி எல்லா வகையிலும் கல்யாணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் நடந்திருக்குது, ஹிஜ்ரத் நடந்திருக்கு, இதெல்லாம் சஃபர்ல தானே. சில இடங்கள்ல இப்ப நம்ம ஊர்ல பாருங்க, பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம், ஒரே சமயத்தில் எத்தனையோ கல்யாணம் நடக்கும். நானே பார்த்துக்கிறேன், 18 கல்யாணம் நடந்தது நான் பார்த்துக்கிறேன், அதுக்கு மேலே தெரியல எனக்கு. ஒரே சமயத்தில் 3 சஃபா உட்காந்துருந்தாங்க ஜலாலியால, 18 கல்யாணங்கள் நடந்தது. சில ஊர்களில் 2 கல்யாணம் நிறுத்த மாட்டாங்க. காக்காவுக்கும் தம்பிக்கும், அண்ணனுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் இருக்கும். ஒரு கல்யாணத்தை காலையில் முடிச்சுட்டு இன்னொரு கல்யாணம் ஈவினிங் முடிப்பாங்க, அடுத்த நாள் முடிப்பாங்க, இப்படிதான் செய்வாங்க. அட ஒரே ஊடு தானப்பா, ஒரு கல்யாணம் இல்லை இல்லை 2 கல்யாணம் ஒன்றா வச்சான்னா ஒன்று பிழைக்கும், ஒன்று போயிருமா, இப்படி இருக்கிறாங்க. ஒன்று தான் சரியா வரும். 2 கல்யாணத்தை ஒரே சமயத்தில் வச்சா ஒன்று வாழும், ஒன்று காணா போயிடும். அதான் அது வேற விதமாக சொல்றாங்க. அப்ப இப்படி இதில் அப்போ ஒரு தனியா ஒரு கல்யாணம் நடந்தது, அதெல்லாம் தலாக்கல முடியலையா? இது அல்லாஹ்வினுடைய கலாக்கதில். அல்லாஹ் சொல்றான், எல்லா காரியமும் என் கையில இருக்கிறது, பியதில் அம்ர், என்னுடைய கையில் தான் எல்லா காரியமும் இருக்கு. நான் நினைச்சதான் நடத்துறேன், நீ என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு நடக்கிற அப்படிங்கிற அல்லாஹ். எனவே அதே மாதிரி சில பேர் சனிக்கிழமை சரியாது, சனி அது அந்த மாதிரி காரியங்கள். என்ன ஆச்சரியம், சனிக்கிழமையில எத்தனையோ நல்ல நிகழ்வுகள்லாம் சஹாபிகளுடைய காலத்தில் நடந்திருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமை கல்யாணங்கள் இந்த இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. செவ்வாய் வெறுவாய் அப்படிம்பாங்க தமிழ்ல. செவ்வாய் வெறுவாயாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ நாங்கள் என்ன செய்ய தெரியுமா, இந்த உலமாக்கல் மீட்டிங்னு சொல்லி ஜமாத்துல் உலமா மீட்டிங்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமை தான் வைக்கிறது. ஏன்னா அது பீடை அல்லங்கிறத காட்டுறதுக்கு மட்டும் இல்லை, பெரும்பாலானவங்க அன்னைக்கு எந்த நிகழ்ச்சியும் வைக்க மாட்டாங்க. அதனால எல்லா உலமாக்களும் வந்துடலாம்.
வைக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பிழையானது. இதை தாண்டி வரணும். நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை எப்படி என்றால் இதெல்லாம் கிடையாதுங்கிறாங்க, தெளிவா பேசுறாங்க. இந்த மாதிரி தன்மைகள் நீங்க என்ன செய்யக்கூடாது, கொள்ளக்கூடாது, அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைங்க என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். ஆனால் அதே சமயம் 3 விஷயங்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல ஷூமி பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை நான் விவரப்படுத்துவேன். வீடு, பெண், ஃபரஸ், குதிரை அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 விஷயங்கத்திலையும் இந்த ஃபால் பார்க்கறதுன்னு சொல்றதுல இதுல என்ன அப்படிங்கிற இதை வேறு விதமாக என்ன செய்யக்கூடாது, கற்பனை பண்ணக்கூடாது. ஒரு வீடு நம்ம வாங்குறோம், இந்த வீடை வாங்கலாமா, இதுக்கு முன்னால யார் வாழ்ந்தா, என்ன மாதிரி இருந்தாங்க, எப்படி வாழ்ந்துக்கிட்டாங்க, அந்த வீட்டை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய தன்மைகள் என்ன, இதை பார்க்கணும். இதை நீங்க பார்க்கலாம். ஒரு வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போனதுலேருந்து எல்லாமே பிரச்சனையாவே இருக்குது, வீடை மாற்றலாமா, மாற்றலாம், அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி ஒரு பெண் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது அவள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அந்த பார்த்து தான் அந்த பெண்ணை நீங்க என்ன செய்யணும், தேர்வு செய்யணும். அப்படி தேர்வு செய்யாம நீங்க போய் மாட்டிக்கிட்டு முழிச்சு தடமாறிக்கிட்டு இருக்கும்போது இவட எல்லாமே சரியில்லைன்னு சொன்னா அந்த பெண் அதை மாத்திட்டு வேற பெண்ணை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி வாகனம் ஒரே மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்குது, கொடுத்து வித்து போடுப்பா, வேற அவன் வேற சரி பண்ணிக்கிடுவான், நீ வேற வாகனத்தை வாங்கிட்டு போ, வேற காரை வாங்கிட்டு போ அப்படிங்கிறது தான். இந்த 3லேயும் நீங்க, ஆனா தவக்கல் என்பது யார் மீதா இருக்கணும், அல்லாஹ் மீதா இருக்கணும். முச்சந்தியில ஒரு கடை வாங்கக்கூடாது, அது வந்து முச்சந்தியில் இருக்கிற கடை வந்து சரி வராது அப்படிலாம் பேச்சிருக்கா இல்லையா? அங்க ஒரு ஹோட்டல் போட்டு அவன் நஷ்டமா போயிடுவான், இன்னொருத்தன் போட்டு அவனை நஷ்டமா போயிட்டான், அதான் முச்சந்தியில கடை வச்ச. 3வது கோட 10 பில்டிங்கை வாங்கிடுறான் அதை வச்சு. அப்ப இதெல்லாம் வந்து அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைக்கணும். ஒரு மனிதனுடைய வாழ்வில் ஏற்ற தாழ்வு ஏற்படுவது என்பது அல்லாஹ்வினுடைய கலா கதர், அவன் தீர்மானித்தது. எனவே இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மோமினும் தன்னுடைய தவக்குலை அல்லாஹ்வின் மீது வைத்து தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றார்கள். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதன் என்ன செய்கிறான், அவன் காலையிலே அவன் காலையிலே மூமினா தான் இருக்கிறான், ஒயும்சி காஃபிரா. அவன் பிறகு கோயிலுக்கு போயிட்டானா அல்லது சிலை வணக்கம் செஞ்சுட்டானா அப்படிலாம் ஒன்றும் செய்யல. இந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய தவக்குலில் இருந்து அவன் மாறுபடுகிறான் என்கிறார்கள். மௌத்தா போயிட்டான், முஸ்லீம் மையவாடியில் அடக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அப்படி கிடையாது. மாறாக அந்த கொள்கையிலிருந்து சத்திய கொள்கையிலிருந்து அவன் மாறுபடுகிறான், அப்படி போகாதீங்க என்று சுட்டி காட்டுவதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோக்கம். நீங்கள் அல்ல எது நாடினாலும் அவன் தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டானா இல்லையா, வானத்தஹர் நான் தான் காலம், பியதில் அம்ர் என்னுடைய கையில் தான் எல்லா காரியமும் இருக்கிறது, உகல்லிபு லைலா வனஹாரா இரவையும் பகலையும் பிரட்டுவது கொண்டு வருவது எல்லாம் நான் தான் சொல்லிட்டு ஃபைதா ஷது கபல்துஹுமா நான் நாடினால் இரவு பகல் எல்லாம் எல்லாத்தையும் பிடிங்க நான் வச்சுக்கிடுவேன், ஒண்ணும் இல்லாம ஆக்கி போட்டுருவேன் அப்படிங்கிறான். ஆக எத்தனையோ சிந்தனைகளோடு அந்த அகமதாபாத் விமானத்தில் இருந்தவங்களுடைய நிலை என்ன ஆச்சு, எத்தனை கற்பனையோடு இருந்தாங்க. இப்ப ரஷ்யால சுனாமி ஏற்பட்டு எவ்வளவு பெரிய சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, அவங்க எல்லாம் எப்படி, அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. எனவே அல்லாஹ்வுடைய கலா கதிருக்கு நாம் அடிபணிய வேண்டும். எல்லாம் அவனுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடக்கிறது என்ற சிந்தனையோடு நாம் வாழணும். அத்தகைய வாழ்க்கை வாழும் பொழுதுதான் நம்முடைய ஈமான் பரிபூரணமாகிறது. அத்தகைய பூரண ஈமானை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்களையும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. நம் மக்களினுடைய வாழ்விலும் அல்லாஹு தாலா வளத்தையும் நலத்தையும் தருவானாக. துனியாவையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பானதாகவும் பரக்கத்தானதாகவும் ஆக்கி வைப்பானாக. எல்லா விதமான முசீபத்துகளை விட்டும் ஃபித்னாக்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. குறிப்பாக இந்த நாட்டை கொடிய அரசிலிருந்து அல்லாஹ் பாதுகாத்து நல்ல அழகான ஒரு ஆட்சி அமைவதற்கு, அதன் வழியாக இந்த மண்ணிலே வாழக்கூடிய எல்லா சமய மக்களும் நிம்மதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குறிப்பாக பலஸ்தீனத்தில் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக.
பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.